மக்களே, வெல்கம் பேக் டு அனிதா அனி பிளாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பீட்ரூட்டை வச்சு நைட் ஃபேஸ் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 பீட்ரூட்டு. அதை நல்லா தோலை சீவிட்டு நல்லா சீச்சு அதனோட ஜூஸ் எடுத்துக்கலாம். அதனோட எக்ஸ்ட்ராக்டை புழிஞ்சு எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து போட்டுடலாம். இதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. வெறும் பியோர் பீட்ரூட் ஜெல் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாழை, பியோர் நம்ம வீட்டிலேருந்து எடுத்த கத்தாழை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கேப்சூல், விட்டமின் கேப்சூல் எல்லா மெடிக்கல்ஸ்லேயும் கிடைக்கும். அந்த விட்டமின் கேப்சூல் போட்டுக்கலாம். இப்போ வாங்க இதை வச்சு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இந்த க்ரீம் நைட்டு நம்ம ஃபேஸ்க்கு போடுறதுனால பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், ரிங்கிள்ஸ், ஆன்டி ஏஜினிங் இதெல்லாம் கிளியர் ஆகும். ஃபேஸ் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும். பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சி நம்ம ஃபேஸுக்கு நல்லா ரெஃப்ரெஷ் கொடுக்கும். இதை டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நல்ல சேஞ்சஸ்ஸு, நல்ல பளிச்சுன்னு ஆகும் ஃபேஸு. விட்டமின் சி நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த பிளாக்கு, இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடெலாம் இருக்கிறதான அந்த ஒரு டெட் செல்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே இது நல்லா கிளியர் பண்ணும். வாங்க டபுள் பாயில் மெத்தடை பார்த்துடலாம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதித்த பிறகு இந்த நம்ம செஞ்ச இந்த ஜூஸ் கலவையை அதில் போட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கெட்டியான பிறகு இது எடுத்துடலாம். எடுத்துட்டு ஆற வச்சுட்டு அதில் நம்ம சொன்ன அந்த கத்தாழை, கேப்சூல் எல்லாம் போட்டு அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது டெய்லி யூஸ் பண்ணனால நம்ம நல்ல ரிசல்ட்ஸை கண்கூடாகவே பார்க்கலாம். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறேன். ஓகே, பாய்.